2031 என்ன அண்ணனுக்கு 2026, எனக்கு 31. அண்ணன் வந்துட்டாரா தம்பி வந்தானா அப்படி சொல்றேன். தெரியல, நான் இப்போ எல்லா இன்டர்வியூல தான் சொல்றேன். எனக்குமே மக்கள் பணி பண்ணணும் ரொம்ப ஆசை, எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணோம். பட் அதுக்கு போதியமான நம்ம கிட்ட வந்து பணம் இல்லாததுனால நம்ம வந்து ஓப்பன் மனம் இருக்கு. ஸோ அது காலம் அப்படி கூப்பிட்டு போனா பார்ப்போம் என்ன பண்றது. எனக்கும் போகக்கூடாதுன்ட்டும் இல்லை, போகணுன்ட்டும் இல்லை, எதுவுமே இல்லை, நியூட்ரலா இருக்கேன். ஸோ அதுவா நம்மளை எப்படி கூப்பிட்டு போகுதுன்றதான் நம்ம உட்காந்து பார்க்கணும். நீங்கள் வந்து 5 வருஷம் டிலே பண்ணுறீங்க. நாங்கள் சில பேர் ஃபேன்ஸ் தியரிலாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் திருச்சி கிழக்குல ராஜினாமா பண்ணுறாரு, அந்த இடத்துல வேலைச்சேரியில் பிரச்சாரம் பண்ண ஒருத்தவரை வந்து கூப்பிட்டு வந்து நிற்க போறாரு, அவர் விஜய் இல்லை ஜெய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களா? இல்லைண்ணா, இந்த மாதிரி ஃபேன்ஸ் தியரிலாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, அதுக்கெல்லாம் நிறைய நல்ல ஒரு இதை விட என்னை விட வேலை தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க அண்ணன் பக்கத்துலேயே. ஸோ அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்க தான் நான் சொல்கிறேன். அவங்க ஏன்னா இப்போ நம்ம படத்தில் நடிக்கிறோம், ஸோ திடீர்னு ரேஸ்க்கு போகிறோம், நம்மளுக்கு மியூசிக் பண்ணுறோம், நிறைய வேலைலாம் இருக்குது. நான் அதுக்குள்ளே இறங்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப டெடிக்கேஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டெடிக்கேஷன் இருக்கிற டைம் எனக்கு வரும்போது அதை பற்றி யோசிக்க முடியும். நாங்கள் தான் சொல்கிறோம், மேனிஃபெஸ்ட்னே வச்சுக்கோங்கண்ணா. கூப்பிட்றாரு, சரி ஜெய்ப்பா நில்லுங்கப்பா அப்படின்ட்டாருண்ணா. அது அப்போ தான் நம்ம யோசிக்கணும். சொல்லும் போது தான் நம்மளுக்கு தெரியும், அண்ணன் இது வந்து நான் நின்னா கரெக்டாக இருக்குமா, இல்லைனா நான் இப்போ இல்லை, நான் இப்போ இதில் இல்லாமல் வெளியில் இருந்தால் தான் நல்லா இருக்குமான்றது எங்களுக்கு அந்த நேரத்தில் தான் தெரியும். கண்டிப்பாக. இன் பர்சனாக ஜெய் அவர்கள் யாருண்ணா? இது அண்ணனோட குவாலிட்டி தான் ஆக்சுவலி. பகவதிலேயே அவரை பார்த்து ரொம்ப க்ளோஸாக பழகி அவருக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல. ஸோ அப்போது சின்ன வயசில் இருக்கிறதால நம்மளுக்குன்னு ஒரு கேரக்டர் பில்ட் ஆகாது. கண்டிப்பாக சில விஷயம் பார்த்து ஆல்மோஸ்ட் லைக் அண்ணன் மட்டும் இல்லை, லைக் ஏஆர் ரஹ்மான் சார் அவரோட குட் குவாலிட்டிஸை பார்த்துருக்கேன், தோனி சாரோட குட் குவாலிட்டிஸ் பார்த்துருக்கேன். காமா இருக்கிறது ப்ளஸ் வந்து அது எல்லாம் அவங்களோட. இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்களோட ஃபேன் அப்படின்னா ஜஸ்ட் ஃபேனாக இருக்கிறத தாண்டி அவங்களோட பெஸ்ட் ப்ளஸ் ஒன்று இருக்கும்ல, அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே நம்மளுக்குமே அந்த குவாலிட்டிக்கு கொஞ்சம் ஈக்குவலாக ஆகிடும். ஸோ நான் ரஹ்மான் சார்கிட்டேருந்து ஒரு குவாலிட்டி, தோனி சார்கிட்டேருந்து ஒரு குவாலிட்டி, முருகதாஸ் சார்கிட்டேருந்து ஒரு குவாலிட்டி, அதெல்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கிற ஒரு பர்சன். இதெல்லாம் நம்ம பண்ணணும், இந்த மாதிரி நம்ம இருக்கணும், இவங்ககிட்ட இது காமா, இவங்ககிட்ட ஹெல்பிங் மைண்டா, ஓகே இந்த மாதிரிலாம் இதெல்லாம் நம்மளும் நம்ம பண்ணணும் அப்படின்றது நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து சேகரித்து அதை உருவாக்குற ஒரு பர்சனாக நான் என்ன பார்க்குறேன்.